ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தை விலகும்படி ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் மூலம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இப்பொழுதும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து, உன்னத பாட்டின் புஸ்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தியை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சாலமோன் ராஜா எழுதின உன்னத பாட்டின் புஸ்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு நாம் தியானிப்போம். இந்த நாள் செய்தியின் தலைப்பு ராஜாவின் தோட்டம். ராஜாவின் தோட்டம், கிங்ஸ் கார்டன் என்கிற தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சாலமோன் ராஜாவுக்கு இருந்த அந்த தோட்டத்தை குறித்தும், சாலமோனை குறித்தும், சோலமத்தியை குறித்தும், அவர்களுக்கிடையே உண்டான அந்த அன்பின் ஆழத்தை குறித்தும் விவரிக்கக்கூடிய கவிதை நடையில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம். இதை தியானிப்பதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். சாலமோனுக்கு ஒரு தோட்டம் இருந்தது அப்படின்னு வாசி கேட்டோம். இதன் அடிப்படையில் ஆவிக்குரிய காரியமாக கர்த்தரின் தோட்டம் என்ற ஒரு நிலையில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாரா. கர்த்தரின் தோட்டம், அதான் ராஜாவின் தோட்டம்னு சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாலமோன் மொத்தம் 1005 பாடல்கள் எழுதினாராம். நீங்கள் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32 கொஞ்சம் வாசிகள். அவர் எழுதின பாடல்கள் மட்டும் 1005. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. பார்த்தீங்களா? 1005 பாடல்களை சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறார். அதில் நீதிமொழிகள் தெய்வீக ஞானத்தை விவரிக்கிறது. டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானத்தை விவரிக்கக்கூடியது நீதிமொழிகள். அப்புறம் பிரசங்கியின் புஸ்தகம் மனித ஞானத்தை விவரிக்கிறது. ஹியூமன் விஸ்டம் பிரசங்கி புஸ்தகம். உன்னத பாட்டின் புஸ்தகம் தெய்வீக அன்பை விவரிக்கிறது, டிவைன் லவ். அப்படின்னு சாலமோன் எழுதின நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டுக்கு இப்படி ஒரு அருமையான விளக்கம் இருக்கிறது என்றால் அவர் எழுதின பாடல்கள் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். சாலமோன் எழுதின பாடல்களிலேயே மிக தலைச்சிறந்த ஒரு பாடல் என்று சொன்னால் அது உன்னத பாட்டின் புஸ்தகம் அப்படின்னு சொல்லலாம். பிரசங்கி புஸ்தகத்தை சாலமோன் தனது முதிர்ந்த வயதில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உன்னத பாட்டின் புஸ்தகம் அவரது ராஜ்யத்தின் ஆரம்ப நாட்களிலே ஆளுகையின் பொழுது, வாலிபத்தில் இருக்கும் பொழுது எழுதிக்கிறார். குறிப்பாக நீங்கள் கிமு 971 931 வரலும் இந்த நாட்களிலே அவர் எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதாவது இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை சாலமோன் அந்நிய தேவர்களை நாடி வடிவிப்போவதற்கு முன்பு இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் கர்த்தர் என்ற வார்த்தை இல்லாமல் போனாலும், ஆனால் நிழலாட்டமாய் ஆண்டவருக்கும் திருச்சபைக்கு ஆழமான உறவை, மணவாளன் மணவாட்டி உறவை ஆழமாய் சொல்லுகிற அற்புதமான புஸ்தகம் உன்னத பாட்டின் புஸ்தகம். யூதர்களின் பாரம்பரியத்தின்படி
யெகோவா தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் இடையே இருந்த அன்பை, நேசத்தை விவரிக்கிற ஒரு பாடலாக இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை அவர்கள் நம்பினார்கள், நேசித்தார்கள். பஸ்கா பண்டிகையின் பொழுது 8ஆம் நாளிலே இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை தான் அவர்கள் வாசித்திருக்கிறார். அப்படின்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு இந்த புஸ்தகத்தை இஸ்ரவேலர்கள் மேன்மைப்படுத்தினார்கள். அதாவது யெகோவா தேவன் மணவாளன், இஸ்ரவேல் சபை மணவாட்டி. வேதம் முழுதும் அப்படி பார்க்குறோம். நம்ம எரேமியா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த புருஷன் மனைவி உறவை குறித்து இஸ்ரவேல் சபைக்கு யெகோவா தேவனுக்கு இருக்க உறவை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற ஆழமான அன்பை ஒரு நிழலாட்டமாக சொன்ன புஸ்தகங்கள். நீங்கள் 2 கொரிந்தியர் 11:2 வாசித்து பார்த்தீங்கன்னா சபையை குறித்து சொல்லும் பொழுது பவுலடிய திட்டமாக சொல்கிறார். ஒரு கற்புள்ள கன்னிகை அப்படி சபை குறித்து சொல்லுவார். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா. பார்த்தீங்களா? அப்போ சபை அங்கே ஒரு கற்புள்ள கன்னிகை, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளன் அப்படின்னு புதிய ஏற்பாடு ரொம்ப அழகாக சொல்லுதுங்க. இன்னும் சொல்ல போனால் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 21 33 வாசித்து பாருங்கள். ஒரு சபைக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்க உறவை மணவாளன் மணவாட்டிக்கு, அதாவது புருஷன் மனைவிக்கு இருக்கிற உறவுக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த உன்னத பாட்டின் புஸ்தகங்கிறது மணவாளன் மணவாட்டிக்கு இடையே இருந்த ஆழமான அன்பையும் நேசத்தையும் விவரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான புஸ்தகங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு சுத்தமான அன்பு, சுயநலமில்லாத ஒரு அன்பு இருந்தால் அப்படிப்பட்ட அந்த அன்பு தான் ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்கு அடையாளம் என்பதை இந்த புஸ்தகம் விவரிக்கிறது. நான் மறுபடி சொல்லுகிறேன், சுயநலமில்லாத அன்பு, தூய்மையான அன்புதான் திருமண வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை இது நிழலாட்டமாய் சொன்ன அற்புதமான புஸ்தகம் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம். அப்படின்னா இந்த புஸ்தகத்தை நாம் தியானம் பண்ணுறது நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கையோட இதனுடைய பின்னணியை நான் சொல்லிவிட்டு குறிப்புகளை கவனிக்கலாம். இந்த புஸ்தகத்தை உன்னத பாட்டு புஸ்தகத்தின் பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். நாம் ஏற்கனவே வாசித்தது போல சாலமோனுக்கு பாகால் ஆமோன் என்கிற இடத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை அவர் ஒரு குடும்பத்துக்கு குத்தகைக்கு விட்டிருந்தார். குத்தகைக்கு வாங்கினவர்கள், அவர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால், அவள் கரத்தில் அதை பராமரிக்கும்படி தங்கள் சகோதரியின் தோட்டத்துக்கு அனுப்பியிருந்தார்கள். அவள் அங்கே பராமரிக்கிற பணியில் இருக்கிறார். அவள் பேர் சூலமச்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது சாலமோன் ராஜா மாறு வேடத்தில், அதாவது ஒரு மெய்ப்பனை போல மாறு வேடம் அணிந்து தன் திராட்சை தோட்டத்தை பார்வையிடும்படியாக வர்றார். அப்படி வந்து சூலமச்சியை கண்டு அவளை நேசிக்கிறார். நேசித்து நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். அடுத்த முறை வரும் பொழுது அவர் ஒரு மெய்ப்பனாக வரவில்லை, மாறு வேஷத்தில் அவர் ராஜாவாகவே வருகிறார். ஒரு ராஜாதான் என்று அவளுக்கு தெரியாது. 2வது விஷயம், ராஜாவாக வந்து அவளை விவாகம் பண்ணி கொண்டு போகிற அந்த ஒரு அந்த ஒரு பின்னணியை வைத்து எழுதப்பட்ட அருமையான புஸ்தகங்கள். அப்படி அவளை ராஜாவாக வந்து அவளை அழைத்து கொண்டு போய் திருமணம் செய்யும் பொழுது உண்டாகிற அவர்களுக்கு நடக்கிற அந்த அன்பை, ஐக்கியத்தை விவரிக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நல்ல மேய்ப்பனாக வந்தார். வந்து சிலுவைக்கு போய் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம்தான் நீங்கள் நானும் ஒரு கற்புள்ள கன்னியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மறுபடி வரப்போகிறார். வந்து இரகசிய வருகையில் வரப்போகிறார், 2ஆம் வருகையில் வரப்போகிறார். வந்து சபை எடுத்துக்கொண்டு மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இயேசுவுக்கும் சபைக்கும் பரிசுத்த மேய்விவாக நடக்கப் போகிறது. இந்த மேன்மையான ஒரு
சத்தியத்தை விவரிக்கக்கூடிய புஸ்தகம் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் நமக்கு. ஆகவே தான் இந்த உன்னத பாட்டி புஸ்தகத்தை இப்படி ஒரு ஆவிக்குரிய ரீதியில் ஜெபத்தோடு தியானிக்கணும். இது கேட்குறவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆவிக்குரிய கண்களோடு ஆவிக்குரிய விதத்தில் ஜெபத்தோடு இந்த புஸ்தகத்தை தியானம் பண்ணினால் ஸ்தோத்திரம், அது நமது ஆத்மாவுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ராஜாவின் தோட்டம் என்கிற தலைப்பில் கர்த்தரின் தோட்டம் என்று மனதில் வைத்து ஆண்டவருடைய தோட்டம் என்றால் யார், அது எப்படி இருக்க வேண்டும் என்கிற விவரத்தை பார்த்து ஸ்தோத்திரம் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தரின் தோட்டம் அப்படின்னு பார்க்கலாம். கர்த்தரின் தோட்டம், த லார்ட்ஸ் கார்டன் அப்படி பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 1 வசனம். என் சகோதரியே, என் மணவாழியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவர்க்கத்தையும் சேர்த்தேன். என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள். பிரியமானவர்களே, குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன் அப்படின்னு சாலமோன் சோலமத்தியை பார்த்து சொல்கிறது போல் இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய தோட்டத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். கர்த்தரின் தோட்டம், ஆண்டவரின் தோட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவரின் தோட்டமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்மை பார்க்கும் பொழுது அப்போ ஒரு அழகான தோட்டமாக பார்க்குறாருங்க. மட்டுமல்ல, வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு செடிப்பான புஷ்பத்தை போல பூத்து குலுங்குகிற ஒரு தோட்டத்தை போல பார்க்குறாரு. பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது திருச்சபையை, விசுவாச மக்களை பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குறாருன்னா, வனாந்தரத்தில் பூத்து குலுங்குகிற ஒரு புஷ்பத்தை போல பார்க்குறாருங்க. நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனம் கொஞ்சம் வாசிங்கள. 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலை புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. இந்த உலகம் ஒரு வனாந்தரம். நல்லா கவனிக்கணுங்க. வனாந்தரத்தில் அழகான மலர்களை போல பார்க்குறாரு சொன்னேன். இந்த உலகம் ஒரு வனாந்தரமுங்க. எப்படி வனாந்தரத்தில் முள்ளும் குறுக்கும் முளைக்கிறதோ அதை போலத்தான் இந்த உலகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆதாம் பாவம் செய்த பொழுது அந்த முள்ளும் குறுக்கும் முளைச்சதாக நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 3:18. அப்படி முள்ளும் குறுக்கும் முளைச்ச பார்ப்பதற்கு விருப்பமில்லாத ஒரு வனாந்தரத்தை போலத்தான் இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தின் மக்கள் இருக்கிறார்கள். விசுவாசிகளை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. வனாந்தரத்தில் ஒரு புஷ்பத்தை பார்க்கிறது போல மகிழ்ச்சியாய் பார்க்கிறார். ஆனால் உலகத்தாரை, ரட்சிக்கப்படாத மக்களை உலகத்தாரை பார்க்கும் பொழுது வனாந்தரத்தில் இருக்கிற முள்ளும் குறுக்கை போல பார்க்க, அப்படித்தாங்க உலகத்தையே கர்த்தர் பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஏன் அப்படி பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தார் மத்தியில் ஆண்டவர் விரும்புகிற பாவரிக்கையோ மனம் திரும்புதலோ ரட்சிப்போ அவர் மத்தியில் இல்லை. பரிசுத்தம் இல்லை, ஜெபம் இல்லை, கிருபை இல்லை. இப்படி ஆண்டவர் சிநேகிக்கிற ஒன்றும் இடத்துல இல்லை. ஆகவே தான் ஒரு முள்ளங்குறுக்கை போல வனாந்தரத்தில் இருக்கிற முள்ளங்குறுக்கு இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் அப்படித்தான் அவர்களை பார்க்கிறார். இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா, நீங்கள் ரோமர் 3ஆம் அதிகாரம் 10-18 வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்குறான்னு விவரத்தை பவுல் சொல்கிறார். இந்த கேட்குற கர்த்தரி பிள்ளைகளே, நீங்கள் யார் எப்படி இருக்கீங்க, கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறார்ங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அதுதான் சொல்கிறேன். ஆக விசுவாசிகளை பார்க்கும் பொழுது வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு புஷ்பத்தை போல பார்க்கிறார். மாறாவின் மத்தியில் இருக்கிற ஒரு ஏரிமை பார்க்கறது போல பார்க்கிறாருங்க. ஆனால் உலகத்தாரை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படாததினால்
அவர் மத்தியில் பரிசுத்தம் இல்லாததினால், ஆண்டவரை தேடாததினால், ஆண்டவருக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்கிறதினால் அவர்களை வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு முள்ளு குறுக்கு போல பார்க்கிறாருங்க. இப்போ நீங்கள் வாசிங்க, அவர்கள் எப்படி பார்க்குறாரு பாருங்க. நீங்கள் யாரும் முடிவு பண்ணணும். அருமையான கத்திரி பிள்ளைகளே, நாம் யாரை வனாந்தரமாக இருக்கிறோமா கத்திரி தோட்டமாக இருக்கிறோமாங்கிறத முடிவு பண்ணணும். வாசிக்கலாமா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 வாசிக்க பார்க்கலாம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தொடர்ந்து வாசித்து பாருங்க. அப்படித்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே உலகத்தாரை ரட்சிக்கப்படாத பார்க்கும் பொழுது அவருக்கு துக்கமாய் இருக்கிறது. ஆனால் தேவ ஜனத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற விசுவாச மக்களை பார்க்கும் பொழுது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. எப்படிப்பட்ட மகிழ்ச்சினா, இதே 4ஆம் அதிகாரம் 7 கொஞ்சம் வாசிங்களேன். அப்படி ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே, நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என் பிரியமே. அப்போ விசுவாசிகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அப்படி பார்க்கிறார், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பார்க்கிறாருங்க. நீங்கள் நோவாவின் காலத்தை பார்த்தீங்கன்னா, நோவா ஜலப்பிரளயத்துக்கு பிறகு சுத்தமான பறவைகளை பிடித்து பலியிட்டான். அந்த பலியை ஆண்டவர் சுகந்த வாசனையாய் முகர்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம். என்ன அர்த்தங்க? பிரியமாய் இந்த பலியை ஏற்றுக்கொண்டார். நோவாவையும் குடும்பத்தையும் பிரியமா பார்க்கிறாருங்க. அவன் செலுத்தில் பலியை பிரியமாய் பார்த்து அதில் மகிழ்ச்சி அடைகிறார். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 8:20-21 பாருங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவருக்கு தேவ ஜனம் அவளை சுகந்த வாசனை போல மகிழ்ச்சியாய் பிரியமா இருக்கணுங்க. பவுல் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 14-15 வாசிச்சு பாருங்க. நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நற்கந்தம் என்று சொன்னால் வாசனை வீசக்கூடியவர். அப்போ விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் ஆண்டவருக்கு வாசனை வீசக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, பிரியத்தை கொடுக்கக்கூடிய நற்கந்தங்களாக இருக்கணுங்க. அப்படித்தான் ஆண்டவர் விசுவாசிகளை பார்க்கிறார். ஆனால் உலகத்தாரை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் கெட்டு போனார்கள் என்று தான் ஆண்டவர் முள்ளையும் குறுக்கையும் பார்க்கறது போல பார்க்கிறார்னா, இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம யார் இருக்கிறோம், ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார், நம்மை பார்க்கும்பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுகிறாராங்கிறத கொஞ்சம் யோசிக்கணுங்க. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நிறைய உங்களுக்கு நான் சொல்லலாம். உங்களுக்கு தேவ உன்னத பாட்டு புஸ்தகத்தை நான் சொல்கிற வசனத்தை குறித்து பாருங்கள். எவ்வளோ இனிமையாக அங்கே அழைக்கிற ஒரு அழைப்பை பார்க்கலாம். நீங்கள் 1:15 வாசித்த 4:7, 2:14, 6:4, 6:10 இதெல்லாம் வாசித்து பாருங்க. என் பிரியமே ருவோதியேன்னு சொல்கிறதுப்பா. அப்படி ஆண்டவர் நம்ம பார்த்து, நம்மை பார்க்கும் பொழுது, நம்ம சத்தத்தை கேட்கும் பொழுது, ஸ்தோத்திரம் ஜெபிக்கும் பொழுது நம்மை கண்டு ஆண்டவர் சந்தோஷப்படுங்க. அப்படி சந்தோஷப்படுகிற கர்த்தரின் தோட்டமாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயர் 2:19 வாசிங்களேன். ஸ்தோத்திரம். பவுல் இன்னும் அருமையான வார்த்தையை சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2:19. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அப்போ விசுவாசிகள் எப்படி பார்க்கிறாரு பாருங்க. நம்பிக்கையும் கிரீடமுமானவர்களே, அப்படி இருக்கணுங்க நம்ம ஆண்டவருக்கு. சரிங்க. அப்புறம் இப்படி தோட்டத்தில் இனிமையாய் நடந்து செல்வது போல் ஆண்டவரும் தோட்டமாகி நம்மத்திலே அவர் மகிழ்ச்சியாய் நம்மோடு உலாவுகிறவராக இருக்கிறார், நம்மோடு நடக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அவர் பாளையத்திலே உலாவினவர் இல்லையா? அவர் இஸ்ரவேல் ஜனத்துடைய பாளையத்திலே உலாவினவர். அப்புறம் ஏதேன் தோட்டத்தில் உலாவினவர். ஆதியாகமம் 3:8 வாசித்து பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவலோடு உலாவினார்.
லேவியராக 26:12 பாளையத்தில் உலாவினார். இயேசு சாலமோன் மண்டபத்தில் உலாவினார் இல்லையா? யோவான் 10:23 நீங்கள் வெளிப்படுத்தல் 2:1 வாசித்து பாருங்க. 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிற தேவன். அப்படி ஆண்டவர் எப்படி சாலமோன் அந்த தோட்டத்தில் உலாவினாரோ அதை போல நமது ஆண்டவரும் அவர் தோட்டமாகி நமது வாழ்க்கையில் நமது திருச்சபைகளில் உலாவுகிறவராக இருக்கிறார். அப்படி உலாவி அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல தோட்டங்களாய் மலர்களால் நிரம்பின மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தோட்டம் நம்ம வாழ்க்கை இருக்கணும் இல்லைங்களா? ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் சிநேகிதனாகிய ஆபிரகாம் அப்படின்னு நீங்கள் 2 நாளாகும் 27 வாசின சிநேகிதனாகிய ஆபிரகாம். சிநேகிதன் என்று சொன்னால் சிநேகிதனோடு நடப்பது ஒரு சிநேகிதருக்கு பிரியும். அதே போல ஆபிரகாமின் வாழ்க்கை ஆண்டவருக்கு ரொம்ப பிரியுங்க. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவரோடு கூட நடந்தவர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு நடந்தார், ஆதியாகமம் 5:25 நம்ம பார்க்கிறோம். நோவா கர்த்தரோடு நடந்தார், ஆதியாகமம் 6:9 நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா? ஆபிரகாமும் தேவனோடு நடந்தார். அப்போ தோட்டம் என்று சொன்னால் ஆண்டவர் நடக்கிற தோட்டம். அவரோடு கூட நாம் நடக்கிற தோட்டங்களா நாம் இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க? இப்போ கர்த்தரின் தோட்டம்னா இதெல்லாம் நடக்கணுங்க. ஸ்தோத்திரம். நாம் அவருக்கு பிரியமாக இருக்கணும். நமது வாழ்க்கை அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். நற்கந்தம் வீசுகிற வாழ்க்கையாய், வாசனைன்னு சொன்ன சாட்சின்னு அர்த்தங்க. நமது வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாய், அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாய், நற்கந்தம் வீசக்கூடிய வாழ்க்கையாய் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அன்றைக்கு திருச்சபையில் உலாவினவர், சாலமோன் மண்டபத்தில் உலாவினவர், பாளையத்துக்குள்ளே உலாவினவர் நமது வாழ்க்கையில் நம்மோடு கூட திருச்சபையில் உலாவி நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பா. அப்படின்னா நாம் எப்படி அன்று தோட்டமாக இருக்கணுங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் சாலமோனு குறித்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தின் கனியை புசிக்கிறவராக நம்ம பார்க்குறோம். தோட்டத்தில் நடக்கிறார் சாலமோன்னு பார்க்குறோம். இங்கே தோட்டத்தில் கனியை புசிக்கிறான்னு கூட பார்க்கலாம். 4:16 கொஞ்சம் வாசிக்கிறேன். உன்னத பாட்டு. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. பாத்தீங்களா? அப்போ தோட்டத்தில் நடக்கிறார் கர்த்தர், தோட்டத்தில் நடந்து கனியை புசிக்கிறார் கர்த்தர். அப்படின்னா நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய், விசுவாசிகள் என்று சொன்னால் விசுவாசிகள் பிரயோஜனம் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கனியை ஆண்டவர் புசிக்கிறான்னு சொன்னால் பிரயோஜனமுள்ள வாழ்க்கை. ஆனால் உலகத்தார் ஆண்டவருக்கு பிரயோஜனமற்றவர்கள். எந்த விதத்தில் அவர் கனி கொடுக்கறதில்ல, அந்த கனியை கர்த்தர் புசிக்கிறதில்லை. ஆனால் விசுவாசிகள் அப்படி இல்லைங்க. விசுவாசிகளின் வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை. அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னு அர்த்தம். சோத்திரது கேட்குற கர்த்தரி பிள்ளைகள், சோத்திரம் கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணுங்க. நமக்கு கர்த்தரின் தோட்டம் நாம் இருக்கணும்னா நமது வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். யோவான் 15:1-8 அற்புதமான வசனங்க. ஆண்டவர் இயேசுவுக்கும் நமக்கு எடுக்க வேண்டிய ஆழமான உறவையும் நாம் கனி கொடுக்க வேண்டிய விதத்தை குறித்து சொன்ன அற்புதமான ஒரு பகுதிங்க. செடிக்கும் கொடிக்கும் இடையே இருக்க ஆழமான ஒரு ஐக்கியம்தான் கனி, மிகுந்த கனி, அதிக கனி கொடுக்க முடியும் என்று சொன்னார். ஆண்டவரோடு எந்த அளவுக்கு ஆழமான உறவு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கனி கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவர் கனியை விரும்புகிறார். கனியற்ற மலட்டு செடிகளாம் இருக்கப்படாது, கனியற்ற ஒரு மலட்டு மரமாக இருக்கப்படாது. கனி கொடுக்கிற மரமாக நம்ம இருக்கணும். ஒரு தோட்டத்தில் மரங்கள் உண்டு, செடிகள் உண்டு, பூக்கள் உண்டு, இப்படி பலவிதமான தாவரங்கள் இருக்கிறது. அவைகளில் கனி கொடுக்கிற விருட்சம்ன்றது ரொம்ப விசேஷமானது. அப்படி நமது வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அந்த தோட்டத்தை நேசிக்கிறார், அந்த தோட்டத்தில் அவர் பிரியமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த கனி அவர் புசித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் எவ்வளோ விவரமாக சொல்லட்டுங்க உங்களுக்கு. நான் கனி கொடுக்கிற ஜீவியம், வாசனை வீசக்கூடிய ஜீவியம், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கக்கூடியது. அவர் நம் தோட்டத்தில் உலாவக்கூடி அழகான ஒரு தோட்டமாக இருந்து விட்டார். இந்த உலகத்தில் ஒரு குறைய அப்பா நமக்கு வைக்க மாட்டார்.
நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் கர்த்தருடைய தோட்டமா அல்லது முள்ளும் குறுக்கும் முளைக்கிற கர்த்தர் பிரியப்படாத வனாந்தரமா என்பதை நீங்கள் சொல்லணும். இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்கு ஆலோசனையாக சொல்லப்பட்ட பகுதிங்க இது. அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வெறுக்கிற வனாந்தரமாக இருக்கக்கூடாது, உலகத்தார போல வாழக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான தோட்டமாக இருந்து கனி கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், குறையில்லாமல் நடத்துவார். ஆத்தும ஆதாயம் பண்ணுறது ஒரு கனி, பரிசுத்தமாக வாழ்வது ஒரு கனி, நற்கிரிகளை செய்வது ஒரு கனி, உதவியின் வழியாக ஸ்தோத்திர பலி ஒரு கனி இல்லைங்களா? அப்போ தோத்திரம் பண்ணுறது, நன்றி செலுத்துறது, நற்கிரிகளை செய்கிறது, ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுறது, பரிசுத்தமாக வாடுறது எல்லாமே ஒரு கனிங்க. இப்படிப்பட்ட கனி கொடுக்குற நல்ல தோட்டமாக உங்கள் தோட்டம் இருக்கட்டும், வாழ்க்கை இருக்கட்டும். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார், அதில் பிரியப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ளே உலாவி ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வதிக்கிற அற்புத தெய்வம் கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? இப்போ கர்த்தரின் தோட்டம்னா இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. ஆகவே இதை கேட்ட கர்த்தரி பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய அவருக்கு பிரியமான தோட்டமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாலிப தம்பி தங்கச்சி, இதை கேட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு முடிவு பண்ணிக்கிடு. சரி, இப்போ ரெண்டாவது கர்த்தரின் தோட்டம்னு பார்த்தோம். ரெண்டாவது பாதுகாப்பான தோட்டம். நாம் பாதுகாப்பான தோட்டம். முதல்ல நாம் கர்த்தரின் தோட்டம், ரெண்டாவது நாம் பாதுகாப்பான தோட்டம். இப்போ உன்னத பாட்டு 4:12 கொஞ்சம் வாசி. என் சகோதரியே, என் மணவாழியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பான தோட்டத்தை குறிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைங்க. கர்த்தரின் தோட்டம் அப்படின்னா அது விசேஷமான தனித்தன்மை வாய்ந்தது தான் கர்த்தரின் தோட்டம். இப்போ நம்ம வாழ்க்கை விசேஷமான வாழ்க்கையாய் தனித்தன்மையுடைய ஒரு சிறப்புமிக்க வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நீங்கள் நானும் கர்த்தரி தோட்டம், விசேஷமான தோட்டம், தனித்தன்மை வாய்ந்த தனிச்சிறப்புமிக்க தோட்டமாகத்தான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நமது வாழ்க்கையை பார்க்கிறார். அப்படிப்பட்ட விசேஷித்த தோட்டமாகி நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிற மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பை கர்த்தர் தமது கையில் வைத்திருக்கிறார். அதை தாங்க நம்ம வாசிக்க கேட்டோம். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறான்னு சொன்னால், அப்படி தோட்டத்தை அற்புதமாய் பாதுகாத்து நடத்துகிற நல்ல ஆண்டவர் நமது ஆண்டவர். அவர் கரத்திலே அப்படிப்பட்ட தோட்டமாய் நம்ம இருக்கணுங்க. வேதாகமம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். நாம் ஒரு விலைமதிப்பு மிக்க ஒரு தோட்டம். ஆண்டவர் நல்ல ஒரு தோட்டக்காரர். அவர் நாள்தோறும் ஒரு தோட்டத்தில் என்ன வேலை நடக்குதுங்க? கொத்தி எருபோட்டு அப்படி ஒரு நாள்தோறும் தண்ணீர் பாய்ச்சி வளர்க்கறது போல ஆண்டவனது வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். அனுதினமும் நம்மை போஷித்து ஆவிக்குரிய பூமிக்குரிய போஷாக்குகளை கொடுத்து ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய பூமிக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை நடத்துவதில் தினந்தோறும் கருத்தாக இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நமது உட்காருதலை எழுந்திருக்க அறிந்திருக்கிறார். அப்படி நாள்தோறும் கர்த்தர் நடத்துகிறாருங்க. நம்ம ஒரு தோட்டக்காரன் தோட்டத்தை பராமரித்து நடத்தி ஒரு பசும் சோலையாக உருவாக்குவது போல ஆண்டவர் அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுகிற மக்கள் அப்படி ஆண்டவர் நடத்துகிறார்ன்றது இதில் இருந்து நாம் தெரிந்து ஒரு அற்புதமான ஒன்று. அப்படின்னா அவர் நடத்தணும்னா எவ்வளோ ஆண்டவரோடு அன்பில் ஐக்கியத்தில் நம்ம இருக்கணுங்க. ஏதோ ஒரு சாதாரண தோட்டமே நினைக்காதீங்க. அப்படி ஆழமான அன்பிலும் ஐக்கியத்திலும் இருந்து கனி கொடுக்கத்தான் அப்படிலாம் நம்ம நடத்துகிறாரு. சரிங்க, இப்படி நம் விசேஷித்த தோட்டமாக இருக்கிறதுனால ஒரு விசேஷித்த விலை மதிப்புமிக்க தோட்டத்தை எப்படி பாதுகாப்பார்கள், அதை போல் நமது ஆண்டவர் இந்த விசேஷித்த தோட்டமாகிய நமது வாழ்க்கையை
அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். கவனிக்கணும், நீங்கள் நான் சாதாரணமான ஆட்கள் அல்ல. இந்த கேட்குறவங்க ஏதோ வேலியெல்லாம் இல்லாத எல்லாரும் வந்து போகிற நிலம் கிடையாதுங்க. ஆண்டவர் கரத்தில் கர்த்தரி பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, நாம் கர்த்தருடைய கரத்தில் விசேஷமான தோட்டமாக இருக்கிறோம். விசேஷமான தோட்டமாக இருக்கிறதுனால நம்ம சுற்றிலும் வேலி அடைத்து ஆண்டவர் பாதுகாத்து நடத்துகிறார். வேலி அடைத்து அப்படின்னாவே நமக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரணும். யோபு 1:10. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும், நீர் யோபுவையும் அவன் வீட்டையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லை. அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? சாத்தான் ஆண்டவரை பார்த்து பேசுற ஒரு வார்த்தைங்க யோபு குறித்து சொல்லும் பொழுது. அவன் ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான், பொல்லாப்பட்டு விலகிற நீதிமானா இருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஆசீர்வாதமாக இருக்க காரணம், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர் என்று யோபுவுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருப்பது. அந்த வேலியை சாத்தான் பார்க்கறாங்க. அந்த வேலியை எடுத்து விடும் பாருங்க, அவன் தூஷிக்கிறான் இல்லையோ பாருன்னு சொல்றான் என்றால், இதெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நம்ம சாதாரண ஆள் கிடையாது. ஆகத்தான் நம்ம விசேஷமான ஒரு தனித்தன்மை வாய்ந்த தோட்டம்னு சொன்ன உங்களுக்கு என்றால், அப்படிப்பட்ட விசேஷமானவர்களை, நம்ம விசுவாச மக்களை, ரட்சிக்கப்பட்ட தேவஜனத்தை சுற்றிலும் இன்றைக்கு கர்த்தர் நாம் ஒரு இன்விசிபிள், கண்ணுக்கு காணாத ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கிறார். இது கேட்குற ஒவ்வொரு கர்த்தரை பிள்ளை கர்த்தர் சொல்றார், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், உங்கள் வியாபாரத்தை சுற்றிலும், குடும்பத்தை சுற்றிலும் அவர் வேலி போட்டு வைத்திருக்கிறார், வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் நாம் இந்த உலகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறோங்க. ஆண்டவர் வேலி அடைக்காவிட்டால் இந்த உலகத்தை ஒரு நாள் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது. இப்போ நம்ம பாதுகாப்பாக இருப்பதன் ரகசியம், கர்த்தர் நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். அப்படின்னா எத்தனை விசேஷமான தோட்டையா நம்ம. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே இதை கேட்குறவங்க உங்கள் ஜீவனுக்கு பயப்படாதிருங்க, எதிர்காலத்துக்கு பயப்படாதிருங்க. சத்துக்களை குறித்தோ, பில்லி சுனி கட்டுகளை குறித்தோ, மந்திரவாதத்துக்கு பயப்படாதீங்க. ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். என்ன சொல்லுகிற, அவர் தமது இரத்தத்தினால் உங்களை வேலி அடைத்திருக்கிறார். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால வேலி அடைக்கப்பட்ட கூட்டம் நாம். இந்த வேலியை தாண்டி வந்து கிரியை செய்ய உலகத்தில் சாத்தானுக்கும் அதிகாரம் அல்ல, மனுஷனுக்கு அதிகாரம் அல்ல, வியாதிக்கோ கொள்ளை நோய்க்கோ எதுக்கும் அதிகாரம் இல்லை. இந்த வேலியை தாண்டி வந்து எந்த சக்தியும் கிரி செய்ய முடியாது. இந்த வேலிக்குள்ளே இருக்க ரட்சிக்கப்பட்ட ஜனமே, சோத்திரங்கள் மிகுந்த பாதுகாப்புக்குரியவர்கள். ஹல்லேலூயா, நீங்கள் பாதுகாப்பான ஒரு தோட்டமாக தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம பாதுகாப்பாக இருப்பதன் ரகசியம், கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். பணமோ, பதவியோ, அனுபவமோ, அந்தஸ்தோ அதெல்லாம் இல்லைங்க பாதுகாப்பு. கர்த்தர் நம்ம சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் நான் சொல்லுகிறேன், இந்த வேலிங்கிறது இன்னைக்கு நேற்று போட்டது இல்லைங்க. எப்போ போட்டார்னு நினைக்கிறீங்க? எபேசியர் 1:4 வாசிங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னமே போட்ட வேலிங்க அது. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளா இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் முன்குறித்திருக்காருன்னா, நம்மை வேலி அடைத்தது என்பது உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறித்து அப்பவே வேலி போட்டார். எத்தனை விசேஷமான தோட்டம் நம்ம, எத்தனை விசேஷமான ஜனங்கள் நீங்கள் நான். ஆண்டுக்கு நம்ம மகிமை செலுத்துறங்க. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு அத்தனை சிலாக்கியம் இருக்கிறது. அன்பினால் வேலி அடைக்கிறார். நீங்கள் யோவான் 3:16 நம்ம நல்லா தெரியும், வாசிக்கலாமா? யோவான் 3:16.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் அப்படின்னா அவர் விசுவாசிக்கிறவர்களை நேசித்தார்னு அர்த்தம். உலகத்தாரை நேசிக்கிறார். முழு உலகத்துக்காக இந்த உலகத்துக்கு ரத்தம் செஞ்சினாருங்க. முழு உலகத்தையும் நேசிக்கிறார். ஆனால் விசேஷமாக அவர் ரத்தத்தை விசுவாசிக்கிற, அவர் அன்பை விசுவாசிக்கிற, ஆண்டவர் விசுவாசிக்கிற மக்களை விசேஷமாய் நேசிக்கிறார். அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அப்படி கவனிச்சுட்டே வரணும். நம்ம இவ்வளோ ஏறப்பெற்ற தோட்டம் எவ்வளோ நம்ம விசேஷமானவர்கள் கவனிச்சுட்டே வர நமக்கு எத்தனை பாதுகாப்புன்னு பார்க்கணுங்க. அவன் நம்மை நேசித்ததின உலகத்தை எல்லாம் நேசித்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை விசேஷமாக நேசித்து அவர்களுக்கு நரகத்துக்கு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு முழு உலகத்துக்காக ரத்தம் சிந்தினார் இல்லைங்களா? அவன் இந்த உலகத்துக்கு ரத்தம் சிந்தியது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும், யூதர்களுக்கு மட்டும் இல்லைங்க. அவரை விசுவாசிக்கிற அத்தனை முழு உலகத்தாருக்கும் இயேசு தம் ரத்தத்தை சிந்தினார். ஆனால் அந்த சிலுவை மரணத்தை, அந்த இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசித்து அந்த இரத்தத்தின் அடிப்படையில் ரட்சிப்பை பெறுகிறார்களோ, இயேசுவை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அப்படி பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, ஸ்தோத்திரம், அவர்களை அவர் நேசித்து அவர்களை எந்த தீங்கு அண்டாமல் காக்கிறாருன்னா, ஸ்தோத்திரம், நாம் எத்தனை பாதுகாப்பான ஒரு கூட்டம் பாரு. இதை கேட்குறவங்க நானும் கிறிஸ்தவன் அப்படி வாழப்படாது. மற்ற யார் கேட்டாலும் சரி, ஸ்தோத்திரம், உண்மையாய் இயேசு விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீர் உலகத்துக்கு வந்த உலக இரட்சகரை விசுவாசிக்கிற சுவாமி, என்னை பாவத்தின் அக்கிரமத்தை விடுதலையாக்க உமக்குத்தான் வல்லமை உண்டு, அதற்காகத்தான் சிலுவை மரிச்சீர், உமது இரத்தத்துக்கு சிலுவை மரணத்துக்கு அத்தனை வல்லம் இருக்கிறது, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னை ரட்சித்து பாவத்தின் விடுதலையாக்கி சாபத்தினது நீக்கி என்னை நீதிமானா மாற்றோன்னு சொல்லி இருக்கிற இடத்துலையே ஒரு சின்ன ஜெபம் விசுவாசத்தோடு இருதயத்தில் பண்ணா அந்த நிமிஷம் முதல் பிள்ளையா மாறுறீங்க. அவர்களுக்குத்தான் அவரது அன்பும் அவரது பாதுகாப்பும் நித்திய ஜீவனையும் கொடுத்து அவர்கள் நேசித்து நடக்கிறார். அவர்களை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த வேலிங்கிறது எவ்வளோ முக்கியங்க. இயேசுவை நேசித்து விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வேலி அடைக்கிறார். ஆண்டவர் ஜெபிக்கிறார். யாருக்கு? விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறாருங்க. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தாருக்கு இல்லை. எப்படி கேட்டிங்கன்னா 1 யோவான் 2:1 கொஞ்சம் வாசிங்களேன். 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நமக்காக, அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்காக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிறாருங்க. அவர் யோவான் 17ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க வாசித்துப்பா, அவரது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். அதுல ஒரு குறிப்பு இருக்குது. யோவான் 17:15 வாசிப்பாரு, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாற்றும்படி ஜெபிக்கிறாருன்னு. அதான் வேலின்னு சொன்னேன் நான். வாசிக்கலாமா? 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஜெபம் பண்றார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாற்றும்படி ஸ்தோத்திரம் ஆண்டு பிதாவிடத்தில் வேண்டு செய்கிறார்னா அவர் நமக்காக வேலி அடைச்சு நம்மை பாதுகாக்கிறார்னு அர்த்தங்க. நீங்கள் பரமண்டல ஜெபத்தை நம்ம ரெகுலராக சொல்கிறோம். அதில் இப்படி ஜெபிக்கும்படி சொல்லிருக்கிறார், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும்னு ஜெபிங்கின்றார். என்றால் இந்த தீமை நின்று பாதுகாக்கிற இந்த மேலான ஆசீர்வாதம் அவர் பிள்ளைகளுக்கு உண்டு. இந்த உலகத்தின் தீமைகளுக்கெல்லாம் விலகி காப்பாற்றி இந்த உலகத்தில் பாதுகாப்பான வாழ்க்கை வாழக்கூடிய உரிமை அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. அதுக்காக தான் அவர் ஜெபம் பண்ணுறாருங்க. என்றால் அதை தான் வேலி அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். அப்படி ரட்சிக்கப்பட்ட தேவஜன சுற்றிலும் வேலி அடைத்து தீங்கு அண்டாமல் காப்பாற்றுறாரு. நம்மை நேசிக்கிறார், நரகத்துக்கு அனுப்புவதில்லை, நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்காக ஜெபிக்கிறார். இரத்தத்தின் வல்லமையினாலே நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார். அப்படின்னா எத்தனை பாதுகாப்பான தோட்டம் நீங்கள் நான்.
ஆகவே நான் பாதுகாப்பான தோட்டம்னு சொன்னேன். எல்லா தீங்குக்கும் தீமைக்கு விலக்கி காப்பாற்றுகிற நம்மோடு இருக்கிறா. கவனிக்கணும். இதை கேட்குறவங்க தேவ ஜனமே, கத்திரி பிள்ளைகளே, சோத்திர ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். எல்லா தீமைக்கு விலக்கி காப்பாற்றும்படி வேண்டுகிறார். லூக்கா 21 நீங்கள் 31, 32 வாசித்து பாருங்கள். சீமோனே, சாத்தான் சுலக்கினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். அப்போ விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு காப்பாற்றுகிறார். எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க. இந்த வேலி அடைக்கிறதுல அன்பினால் வேலி அடைக்கிறார், இரத்தத்தினால் வேலி அடைக்கிறார். ஸ்தோத்திரம். தீங்கு அண்டாமல் காப்பாற்றுகிறார், நமக்காக ஜெபிக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அப்படி வேலி அடைத்து அந்த நேசத்தினால இத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா நாம் அவருடைய தோட்டமா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட உண்மையாய் கர்த்தருக்காக வாழ்கிற ஜனமா இருந்தா, அவருக்கு பிரியமான ஜனமா இருந்தா இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அப்புறம் இன்னொரு வேலி கூட இருக்குதுங்க. என்னவென்றால் பரிசுத்த ஆவினால் நம்மை வேலி அடைக்கிறார். பரிசுத்த ஆவினால் 2 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:13, 4:30. எபேசியர் 1:13, 4:30. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டு சொன்னா அது ஒரு வேலி நமக்கு. 4 அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்றால் தேவ ஜனத்தை சுற்றிலும் பரிசுத்தாவினால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் வேலி அடைத்து நம்மை காப்பாற்றுகிறார். அதாவது உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து உலகத்தினுடைய கேடுபாடுகள் ஒன்று அண்டாதபடி பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய், நாம் விசேஷமானவர்களாய், தனித்து வாழ்ந்தவர்களாய் உலகத்திலே வாழ்ந்து கனி கொடுக்கும்படி ஸ்தோத்திரம் அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பி நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரித்து வழி நடத்துகிறார். அதுதான் அவர் நமக்கு போட்ட வேலின்றேன். ஆகவே நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும், கேட்குற கத்திரி பிள்ளைகள், நீங்கள் உலகத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிள்ளைகள் படிக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, போகிற வர இடம்லாம் உலகம்தான். அந்த உலகத்தோடு உலகமாக இருந்தாலும் அந்த உலகத்துக்குள்ளே நம்ம வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அந்த உலகத்துக்குள்ளே நம்ம வேலி அடைத்து விசேஷமானவர்களை பிரித்து வைத்திருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துக்குள்ளே இருந்தாலும் நமது சிந்தை புதியது, நமது ஆசை புதியது, நமது விருப்பம் புதியது, நமது சந்தோஷம் புதியது, நமது துக்கமும் புதியது. லௌகீக துக்கம் அல்ல, ஆவிக்குறி துக்கம். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசு. உலகத்தில் வாழ்ந்தாலும் எப்படி வாழணும், பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா சோத்திர அவர்களை போல இல்லாமல் நம்ம சிந்தை, பேச்சு, பார்வை, செயல் எல்லாம் புதியது. ஏனென்றால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயன அப்படின்னு 2 Corinthians 5:17 பார்க்குறோமே. பழையவைகள் போனதுனால இப்படி புதிதாக்கப்பட்ட புதிய மக்களாய் உலகத்திலேயே நமக்கு ஒரு வேலி அடைத்து பரிசுத்தாவை வழிநடத்துறாருன்னா, ஆச்சரியமான ஒரு அனுபவம் இது. நம்மளாம் அதை யோசிக்கிறதே கிடையாது. பரிசுத்தாவை அனுப்பி நம்ம வேலி அடைத்து உலகத்தில் இருந்தாலும், உலகத்து ஆர்வத்தில் இருந்தாலும் நம்மை புதிய மனிதர்களாய், புதிய சிருஷ்டியாய், கிறிஸ்துவின் சிந்தையோடு உலகத்தில் வாழக்கூடிய கிருபை கொடுத்து வழிநடத்துகிறார் என்றால் நாம் பாதுகாப்பான தோட்டம், வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் பரிசுத்த ஆவியினால். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அப்போ நம்ம பரிசுத்த ஆவியினால் வேலி அடைக்கப்பட்டோம்னா நமது பார்வை புதுசாக இருக்கணும், பழைய பார்வை இருக்கப்படாது. நமது காதுகள் புதுசாக இருக்கணும், பழைய செய்தியை கேட்கப்படாது. சினிமா பாட்டு, சினிமா சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம், சீரியல் சத்தம் கேட்கப்படாது. சோத்திரம். நம்ம சுற்றிலும் பரிசுத்த வேலி அடைக்கப்பட்டு நாம் விசேஷமானவர்கள். நமது கண்கள் புதுசு, செவிகள் புதுசு, நமது நடைகள் புதுசு. பழையபடி பழைய ஆட்களோடு பழைய சம்பாஷணை, பழைய நடை இருக்கப்படாது. சோத்திரம். நமது நடை, உடையும் புதுசு தான். புதுசாக உடனே என்ன அர்த்தங்க? உலகத்தார் உடுத்தப்படாது. வித்தியாசமான ஜனம் நம்ம.
ஆகவே பரிசுத்தாவினால் வேலி போடப்பட்டவங்க என்றால் உலகத்தில் வாழ்ந்தாலும் விசேஷமான பிரித்தெடுக்கப்பட்ட மக்களை தனித்துவம் வாய்ந்த மக்களாக இந்த உலகத்தில் வாழும். அதுதான் திட்டமாக பவுல் சொல்லுவாருங்க. அதை கூட வாசி இல்லாமல் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 சோத்திரம் பரிசுத்தாவியால் வேலி அடைக்கப்பட்ட கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 6:14-17 வரலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். பாத்தீங்களா? அதுதான் பரிசுத்தாவியால் வேலி அடைக்கப்பட்ட கூட்டம். அதுதான் பாதுகாப்பான தோட்டம். எவ்வளவு விசேஷமானவர்கள் நீங்கள். நான் இன்னொரு விஷயத்தை கூட நாங்கள் சொல்லி அடுத்த குறிப்பு போனோங்க. இப்படி ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்ட இந்த விசேஷ தோட்டத்தை எந்த விலங்குகளோ சிறுநரிகளோ குடிநரிகளோ கெடுக்க முடியாது. அதுதாங்க கர்த்தருடைய தோட்டம். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை சுற்றி திரிகிறான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா பிசாசான உங்களை சுற்றிலும் உங்கள் பிள்ளைகள் குடும்ப சுற்றிலும் சிங்கத்தை போல கர்ஜித்து சுற்றி திரியலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறா அவர்கள் உங்களை தொடவே முடியாது. ஏனென்றால் வேலி அடைக்கப்பட்ட பாதுகாப்பான தோட்டம். அப்புறம் நான் போன பின்பு சோத்திரம் கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும் அப்படின்னு பவுல் எழுதுறார். அப்படி சொன்னால் எந்த ஓநாயும் உங்களை பட்சிக்க முடியாது என்றால் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். நீங்கள் தேள்களை மிதிப்பீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாது ஒன்று குடித்தாலும் சேதப்படுத்தாது. அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட பாதுகாப்பான தோட்டத்துக்குள் இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, பில்லிசுனி கட்டுகளுக்காக பயப்படாதீங்க, பிசாசுக்காக பயப்படாதீங்க, ஏன் எந்த மனுஷனுக்காக பயப்படாதீங்க. நீங்கள் வாசித்து பாருங்கள். சோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 10:30 சொல்லுகிறது, உங்கள் தலையுள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒன்றாக சித்தமில்லாமல் கீழே விடுவதில்லை, அநேக அடைக்கலான் பறவை குருவிகளை காட்டி நீங்கள் விசேஷமானவர். அப்படின்னா விசேஷமான வேலி அடைக்கப்பட்ட கூட்டம். உங்கள் தலையில் முடி ஒன்று கூட விடாது சித்தம் இல்லாமல் அந்த அளவுக்கு பாதுகாப்பானவர்கள் நீங்களான. அப்பா, எத்தனை மகிமையானவர்கள், மகிமையானவர். கர்த்தரின் தோட்டம் என்ன, அது பாதுகாப்பின் தோட்டம்னா எத்தனை மகிமையான தோட்டம் நீங்கள். நான் ரோமர் 8:31 வாசிங்களேன். இது ஆண்டவர் நீங்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தையாக கூட எடுத்துக்கலாம். நீங்க ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவர் நம் பட்சத்தில் இருந்தால் விரோதமாக இருப்பவன் யார்? அவர் நம்ம சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறபடியால் சோத்திரம் ஒருவனும் விரோதம் செய்ய முடியாது. சோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு வழியாய் வருகிற 7 வழியாய் ஓடி போவார்கள். சோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஓ, உன்னோடு போராடினை தேடி நீ காணாதிருப்பாய். அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்புங்க இது. ஏசாயா 49 நீங்கள் 15-16 வாசித்து பாருங்களேன். சோத்திரம். உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறா. தாய் தன் பாலங்களை மறந்தாலும் நான் உங்களை மறக்கிறதில்ல, உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கேன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் தனது கரங்களிலே கால்களிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். அந்த உள்ளங்கையில ஏற்றுக்கொண்ட ஆணிகளினாலே காயங்களினாலே சோத்திரம் நம்மை பாதுகாத்து வருகிறார்.
அவருடைய தழும்புகளால் குணமானீன்னு சொன்னால் வியாதியில பாதுகாப்பு உண்டு, சாபத்திலிருந்து பாதுகாப்பு உண்டு, பிசாசின் பிடியிலிருந்து பாதுகாப்பு உண்டு, நரகத்தின் பிடியிலிருந்து பாதுகாப்பு உண்டு. சிலுவை மரணத்துக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கேட்கிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உள்ளங்கையிலே வரைந்திருக்கு. எதுக்கு வரைந்திருக்கிறாருங்க? சோத்த மறவாமல் இருப்பதற்கு. அந்த காயத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், நமது குடும்பத்தை பார்க்கிறார், சோத்திர பிள்ளைகளை பார்க்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா, thank you Holy Spirit. வியாதிக்காக பயப்படாதீங்க, எந்த மனுஷன் சூழ்ச்சிக்காக பயப்படாதீங்க. நீங்கள் வேலி அடைக்கப்பட்ட பாதுகாப்பான கர்த்தருடைய தோட்டம். ஹல்லேலூயா, praise the Lord. பாதுகாப்பான தோட்டம். மூன்றாவது நிரம்பின தோட்டம். நிரம்பின தோட்டம். முதல் தோட்டம் கர்த்தரின் தோட்டம், இரண்டாவது பாதுகாப்பான தோட்டம், மூன்றாவது நிரம்பின தோட்டம். 4ஆம் அதிகாரம் 13-15 வசனம் உன்னத பாட்டு. உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நளத செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போள செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது. தோட்டங்களுள்ள நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. அந்த தோட்டம் நிரம்பின ஒரு தோட்டம். கர்த்தருடைய தோட்டம் வெறுமையான தோட்டம் அல்ல, அது நிரப்பப்பட்ட நிரம்பின ஒரு தோட்டம். என்னெல்லாம் இருக்குன்னு விவரமாக எழுதியிருக்கிறது பாருங்க. மாதுளை செடி, கனிமரங்கள், மருதோன்றி செடிகள், நலத செடிகள், நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்கங்கள் மரங்களும் வெள்ளைப்போள செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமா. அடே அப்பா, அந்த தோட்டத்தின் அழகை பாருங்க. அப்போ வெறுமையாய் அல்ல, அது நிரம்பின ஒரு தோட்டம். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவச்சனம், கர்த்தரி பிள்ளைகள் அப்படி நிரப்பப்பட்ட தோட்டமாய் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை சொல்லும் பொழுதே நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது. மலர்களால் நிரம்பின, வாசனை மரங்களால் செடிகளால் நிரம்பின தோட்டம்னா நம்ம தான் அந்த மலர்கள். அந்த வாசனை செடிகள் நம்ம தான், வாசனை மரங்கள் நாம் தான். நம்மைத்தான் ஆண்டவர் அப்படி சொல்றாருங்க. அவர் தோட்டத்திலே நாம் எல்லாம் மலர்களாக, வாசனை செடிகளாக, வாசனை மரங்களாக, கந்த வர்க்கங்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். அப்போ இந்த தோட்டத்தில் நிரம்பி இருக்கிற செடிகள், மரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறேன். அந்த மலர்களாகட்டும் செடிகளாகட்டும் அவைகள் நன்ற செழிப்பாக இருப்பதற்கு வேர் கொண்டவைகளாக இருக்கணும். முதல்ல நல்ல வேர் கொண்ட செடிகளாய், நல்ல மலச்செடிகள், வாசனை வீசக்கூடிய செடிகள் மரங்கள்னா நல்ல வேர் இருக்கணும், வேர் கொண்டவர்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோத்திர நீங்களும் நானும் சோத்திர எபேசியர் 3:17 படி கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களா நம்ம இருக்கணும்னு அர்த்தங்க. வாசிக்கலாமா? எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி, அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, நிலை பெற்றவர்களாகி, அன்பிலே வேரூன்றி. அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் வேர் கொண்டவர்களா இருக்கணுங்க. வசனம் தான் நமக்கு வேர்கள், உபதேசங்கள், வசனங்கள் தான் வேர்கள். வசனத்தின் ஆழம் இருக்க இருக்க நீங்கள் பூத்து குலுங்குற அருமையான மலர்களாக இருப்பீங்க, வாசனை கொடுக்கக்கூடிய விருட்சங்களாக இருப்பீங்க. வேர்கள் ரொம்ப முக்கியம், வேத வசனங்கள் ரொம்ப முக்கியம். வசனத்திலே வளர்கிறவர்கள் ஸ்தோத்திரம். நீதிமான் பனை போல் செடித்து லீபனோனுக்கு எதிர்போல் வளருவான்னு 92ஆம் சங்கீதம் 12-13 பார்க்குறோம். அப்படி செடித்து வளர்ந்து கனி கொடுக்கிற விருட்சமாக இருப்பதற்கு வேர்கள் முக்கியம். வசனத்தின் ஆழத்தில் தேவஜனம் வாழணும். அப்புறம் அந்த தோட்டத்துடைய மலர்கள்லாம் வளர்வதற்கு இன்னொன்று வெளிச்சம் தேவை. வெளிச்சம் வேணும் இல்லைங்களா? வெளிச்சம் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டிங்கன்னா, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அந்த நீதியின் சூரியனுடைய வெளிச்சத்திலே தான் மலர்களாய்
வாசனை திரவியம் உள்ள செடிகளாய் மரங்களாய் வளர்ந்து கனி கொடுப்பதற்கு நமக்கு பிரயோஜனம் அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து. மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பார்த்தீங்களா, நீதியின் சூரியனாக இயேசு, அவருடைய வெளிச்சத்தில் தான் நம்ம இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்க. அவரை நோக்கி பார்த்து, அவர் முகத்தை நோக்கி பார்த்து, முகத்தின் அறிவாகி ஒளி நம்ம மேல் வீசும் பொழுது நம்ம ஆசீர்வாதமாக இருந்து வாசனை கொடுக்கிற மரங்களாக இருப்போம், மலர்களாக இருப்போம். அப்புறம் இந்த தோட்டத்தில் இருக்கிற மலர்கள், செடிகள், கந்த வர்க்கங்கள் எல்லாம் சோத்திரம் பலனுள்ளதாக இருக்கணும்னா நீர் பாய்ச்சப்பட வேணும் இல்லைங்களா? நீர் பாய்ச்சணுங்க. சோத்திரம் உண்மைதான். நாமெல்லாம் கனி கொடுப்பதற்கு, வாசனை உள்ள மலர்களாய் கந்த வர்க்கங்களாய் இருப்பதற்கு ஸ்தோத்திர ஆண்டவர் தினந்தோறும் நமக்கு நீர் பாய்ச்சுகிறார். எப்படி? கிருபையினால். கிருபை, கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், மனதுருக்கம் இல்லையா? இப்படிப்பட்ட கிருபையினால் மனதுருக்கத்தில் நாள்தோறும் அவர் நீர் பாய்ச்சுற. நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 13-14 அதுதான் சொல்கிறாருங்க. பாருங்க, வாசிக்கலாமா? யோவான் 4:13-14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு கால தாகம் உண்டாகாது. அப்போ அவருடைய தண்ணி விசேஷமானது என்றால் அதாங்க கிருபை. பார்த்தீங்களா? ரட்சிப்பு, கிருபை. இப்படி ரட்சிப்பு என்கிற தண்ணீரை கொண்டு, கிருபை என்கிற தண்ணீரை கொண்டு ஆண்டவர் நீர் பாய்ச்சி நாம் வளர்ந்து ஒரு செழிப்பான தோட்டமாய், வாசனை கொடுக்கக்கூடிய விசேஷ தோட்டமாய் தேவன் வைக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ வேறு கொண்டவர்களாக இருக்கணும், இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் இருக்கணும். நீர் பாய்ச்சுகிறார் என்றால் ஸ்தோத்திரம் காலைதோறும் அதை செய்கிறாராம். அந்த கிருபை ரட்சிப்பெல்லாம் காலைதோறும் அதை கொடுக்கிறாராம். புலம்பல் 3:22-23 நம்ம பார்க்குறோம். காலைதோறும் அவைகள் புதிகளாக இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ காலைதோறும் நீர் பாய்ச்சுறாருங்க. ஆகவே தான் அதிகாலை ஜெபம் பண்ணுங்கன்றது. அதிகாலை கிருபை எப்போ கொடுக்குறாருன்னா அதிகாலை நேரத்திலே தான். ஸ்தோத்திரம். ஆகவே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் போதும் கிருபை அப்படின்னு பார்க்குறோமே. அந்த கிருபை எப்போ கொடுக்குறாருன்னா காலை நேரத்தில்ங்க. காலை நேரத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணி கிருபை பெற்றால் நீர் பாய்ச்சப்பட்ட ஒரு தோட்டத்தை போல், நீங்கள் பலன் கொடுக்கிற தோட்டத்தை போல, வாசனைக்கூடிய மலைகளை போல் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அப்படின்னா ஸ்தோத்திரம். இந்த நிறமின தோட்டங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்க. அப்புறம் ஒரு தோட்டத்தில் இன்னொரு வேலை நடக்கணும், சுத்தம் பண்ணுற வேலை. சுத்தம் பண்ணால் தானே மலர்கள் வளரும், செடிகள் வளரும். ஆண்டவர் தினந்தோறும் சுத்தம் பண்ணுறாராம். யோவான் 15:1-3 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன உபதேசத்தினால இப்பொழுதே சுத்தமாக இருக்கேன் அப்படின்னு அவர் வசனத்தை கொண்டு, உபதேசத்தை கொண்டு சுத்தம் பண்ணுகிறார். இப்படித்தான் அந்த தோட்டத்தில் மலர்களும் வாசனை செடிகளும் நிரம்பி இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது. அப்படி நம்ம தோட்டம், நீங்களும் நானும் இப்படி இருக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். அப்படி வேறு கொண்டவர்களாக வளர்ந்து அவர் வெளிச்சத்திலே வாழ்ந்து ஸ்தோத்திரம் நாள்தோறும் கிருபையினால் நீர்ப்பாய்ச்சப்பட்டு இந்த உலகத்தில் கனி கொடுக்கிற வாசனை விச மலர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இல்லை கையை உயர்த்தி ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சில நேரங்களிலே இந்த மலர்களுக்கும் இந்த வாசனை செடிகளுக்கும் மரங்களுக்கும் பனி ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒரு கனிவதற்கு பனி ரொம்ப முக்கியம். இளம் பயிர் மேல் இறங்கும் பனியை போல் அப்படின்னு பார்க்குறோமே, பனியும் ரொம்ப முக்கியங்க. பனி என்று சொன்னால் பரிசுத்தாவை குறிக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாசனை கொடுக்கக்கூடிய கந்தங்களாய் சாட்சியுள்ள மக்கள் இருக்கணும்னா, நல்ல கர்த்தருக்கு பிரியமான தோட்டம் இருக்குன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு வேணும். பரிசுத்தாவின் பலத்தினால்தான், அவருடைய வல்லமையினால் தான் சாட்சியாக வாழ முடியும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதுங்க, அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவின் பலத்திலே வாழ்ந்தால் நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க, முழு உலகத்தையும் சாட்சியாக இருப்பீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்கள். பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர் நிரம்பி இருந்தார், ஆகவே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தான்னு பார்க்குறோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் பலத்தினாலே அந்த நாசரேத்து தேவர் நின்று பிரசங்கம் பண்ணினார். பரிசுத்தாவின் பலத்தினாலே அவர் பிரசங்கித்த பொழுது அற்புத அடையாளம் நடந்து ஜனங்களாம் ஆச்சரியப்பட்டார்கள். பரிசுத்தாவின் பலம் இருந்ததுனால
அவர் வாயிலிருந்து கிருபை நிறைந்த வார்த்தைகள் வந்தது. அசுத்தாவெல்லாம் விலகி ஓடியது. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, ஓ இவர் யாரோ ஆச்சரியப்பட்டார். எல்லாத்துக்கும் காரணம் அபிஷேகம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34 வாசிங்கள. சோத்திரம். தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்து, அந்த அபிஷேகம் தாங்க காரணம். 3:34 யோவான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் தாங்க ஆண்டு உலகத்துல வந்து சோத்திரம் இத்தனை பெரிய காரியங்களை செய்வதற்கும் அவர் பெற்றிருந்த பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆகவே இதை கேட்கறவங்க ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், ஒரு ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் காரியம் வெற்றியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அநேகர் ஆச்சரியப்படுத்தத்தில் நடத்தணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, பரிசுத்தாவின் துணையை பெற்று, அவர் பலத்தில் ஒரு நாள் இருந்தீங்கன்னா, பரிசுத்தாவியால் நடத்தப்பட்டால் உங்கள் வாழ்க்கை மலைகளைப் போல அது வாசனை வீசக்கூடியதாக இருக்கும். ஒரு பார்ப்பதுக்கு ரம்மியமான தோட்டத்தை போலும் குடும்ப வாழ்க்கை இருக்கும். ஆகவே பரிசுத்தாவின் பலமாகிய பனி இறங்கிறது போல பரிசுத்தாவின் பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். மட்டுமல்ல, அந்த தோட்டத்தைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாங்க. தோட்டத்தை பார்த்தீங்கன்னா பலவிதமான மலர்கள், பலவிதமான செடிகள் இருக்கும். ஆனால் எல்லாம் ஒரே தோட்டத்துக்குள் இருக்கிறது, ஒரு எஜமானனால் நடத்தப்படுகிறது. அதே போல் நாம் திருச்சபையில் பலவிதமான மக்களாக இருக்கலாம். சோத்திரம். ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். படிப்பில், அந்தஸ்தில், பணத்தில், பல நிலைகளில் வளர்க்கப்பட்டு உருவாகி இருக்கலாம். ஆனால் திருச்சபையில் நம்ம எல்லாரும் ஒரு எஜமான் தோட்டத்துக்கு இருக்கிற மலச்செடிகளாக நம்ம இருக்கணும் என்று சொன்னார். நம்ம எல்லாருமே கனி கொடுக்க வேண்டும். நமக்குள்ள அந்த மாய்மாலம் இருக்கக்கூடாது, வேறுபாடு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆக நம்ம இன்னும் சொல்ல போனாங்களா, ஒரே உபதேசம், பலவிதமான செடி இருக்குங்க. ஆனால் ஒரே தோட்டத்தில் இருக்கிறது போல சோத்திரம் எல்லாரும் பல விதத்திலே வளர்ந்திருந்தாலும் கூட சோத்திரம் ஒரே கர்த்தர், ஒரே அபிஷேகம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே உபதேசம் என்று சோத்திர அன்பிலும் ஐக்கியத்தில் வளர்ந்து ஆண்டவர் தோட்டமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போது முடிக்கும் பொழுது ஒரு கேள்வி. நீங்கள் கர்த்தருடைய தோட்டமா அல்லது வனாந்தரமா? உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறதா அது கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருக்கிறதா? இந்த நாளிலே நீங்கள் கர்த்தருடைய தோட்டமாக இருந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உன்னத பாட்டிலிருந்து ராஜாவின் தோட்டம் என்கிற தலைப்பிலும் தியானிக்க உதவி செய்தீர். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கை நீர் பிரியப்படுகிற தோட்டமாக இருக்க உதவி செய்யும். உங்கள் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. Amen. God bless you.